மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது தான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் மிகச்சிறப்பானதொரு புதியகம் தொலைக்காட்சி சார்பாக மிகச்சிறப்பானதொரு தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தை இங்கிருந்தபடியும் இல்லங்களில் இருந்தபடியும் கண்டுகளித்து கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சில ஊருக்கு வரலாற்று பெருமைகள் இருக்கும், சில ஊருக்கு இதிகாச பெருமைகள் இருக்கும், சில ஊருக்கு பாரம்பரிய பெருமைகள் இருக்கும். அத்தனை பெருமைகளும் சேர்ந்திருக்கிற இந்த வேலூர் மண்ணையும் வேலூர் மக்களையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குகிறோம். நம்மை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிறத விட என்னாலும் ஜனாதிபதி என்று கொண்டாடுகிற டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. வேலூரினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிற ஊரிஸ் கல்லூரியில் இந்த பட்டிமன்றங்கிறது எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய கொடுப்பினை. கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு பெரிய கல்வி கோயிலாக இருக்கிற இன்றைக்கி நாமெல்லாம் கொண்டாடுகிற பல மனிதர்கள் இங்கே படிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கி ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அதை போன்ற பல அரசியல் பிரமுகர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், திரைப்பட பிரபலங்கள், அப்படி பல பேரை உருவாக்கிய களமாக இருக்கிற இந்த கல்லூரியில் பட்டிமன்றங்கிறது எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு சந்தோஷமான விஷயம். தீபாவளினாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கிற ஞாபகத்துக்கு தான் வந்துடும். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. 10 வயசு 12 வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாலே தீபாவளியை நாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். இன்னும் 30 நாள் இருக்குது, காலண்டரை எடுத்து பார்ப்போம். இன்னும் 25 நாள் இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்குது, இன்னும் 10 நாள் இருக்குது. அப்படி ஒரு சந்தோஷம் இருந்ததில்ல. அந்த பருவம்லாம் நினச்சி பார்க்குறோம். அந்த தீபாவளி அன்னைக்கு இன்றைக்கெல்லாம் ரெடிமேட் சட்டை, தீபாவளி முதல் நாள் கூட போய் கடையில் போய் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துடுறோம். எனக்கெல்லாம் ஞாபகம் 25 வருஷத்துக்கு முன்னாலாம் ரெடிமேடெல்லாம் கிடையாது. துணி எடுத்து டைலர் கடையில் அளவெடுத்து தச்சு தான் தீபாவளிக்கு சட்டை போடுவோம். டைலர் வாங்கி வச்சுட்டு சொல்வார் தீபாவளிக்கு 3 நாள் முன்னால் தந்துடுறாங்குவார். ஆனால் தீபாவளி முதல் நாள் வரைக்கும் கொடுக்க மாட்டார். அவர் கடையிலே நின்று பல பேருக்கு தீபாவளியே டைலர் கடையிலே முடிஞ்சு போயிடும். விடிய காலையில் வாங்கிட்டு வந்து அப்படி ஒரு சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம். அப்படி கையில் வெடி வெடிக்கிறதுக்கெல்லாம் சில பேர் ஆசைப்படுவோம். இந்த கையில் வெடியை வச்சுக்குவோம், இந்த கையில் ஊதிபத்து வச்சுக்குவோம். அப்படி கையில் வச்சுக்கிட்டே வெடி வெடிக்கிறதுல அப்போல்லாம் ஒரு தில்லு. அந்த 15 வயசில் அவசரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவோம், வெடியை தூக்கி போகிறதுக்கு முதல்ல ஊதுபத்தியை தூக்கி போட்டுருவோம், வெடி கையில் வெடிச்சிடும். அப்படி ஒரு நாட்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குற ஒரு சந்தோஷமான தருணம்ங்கிறது. என்ன ஒரே ஒரு வித்தியாசத்தை தீபாவளியில் சொல்லணுன்னா, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன செலவு பண்ணலான்னு நினைப்பாங்க. தீபாவளிக்கு வசதியாக இருக்கிறவங்க என்ன செலவு பண்ணலான்னு நினைப்பாங்க, வசதி இல்லாதவங்க செலவுக்கு என்ன பண்ணலான்னு நினைப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனாலும் தீபாவளிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான இந்த திருநாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமான தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனித பண்பாய் பெரிதும் மதிக்கப்படுவது அளவில்லா அன்பே அப்படின்னு இந்த 3 பேர், இல்லை நிகரில்லா அறிவே அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 பேர். இந்த பக்கம் அன்பு, இந்த பக்கம் அறிவுன்னு பேசுகிறாங்கல்ல. அன்புன்னு சொல்கிறவங்க இதயம் சம்மந்தப்பட்டது, அது கொஞ்சம் மனசு சம்மந்தப்பட்டது. இதயம் சம்மந்தப்பட்டது இவங்க அறிவுன்னு சொல்லும்போது அது மூளை சம்மந்தப்பட்டது. பொதுவாக நம்ம வாழ்க்கை இந்த கையில் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2003க்கு முன்னால் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இல்லை. 2003க்கு பிறகு தான் எல்லார் கையிலையும் செல்ஃபோன். ஏன் அப்படின்னா 2003 ஆகஸ்ட்டுக்கு முன்னால் ஃபோன் பண்ணாலும் காசு, ஃபோன் வந்தாலும் காசு, அவுட் கோயிங் இன்கமிங் ரெண்டுக்கு 8 ரூபா பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 2003 ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் இல்லை, நாம் ஃபோன் பண்ணால் தான் காசு, நமக்கு ஃபோன் வந்தால் காசு இல்லைன்னு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்தது. அந்த புதுசில் எல்லார் கைக்கும் செல்ஃபோன் வந்த புதுசில் நமக்கு ஃபோன் வந்தால் செல்லை எடுத்து காதில் வச்சுட்டு என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, நேரில் பேசிக்கலாம்னு சொன்னோம். இன்றைக்கி யாரையாவது நேரில் பார்த்தா அப்புறமா ஃபோனில் பேசிக்கலாம்னு சொல்கிறோமே. எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட பரபரப்பான நேரத்தில் கூட இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, அதுவே சந்தோஷம் இல்லையா? சில பேரை பாருங்களேன், எனக்கு டென்ஷனே கிடையாது சார், டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆகிடுறான். இன்னும் சில பேரை பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடிச்சுட்டு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான். அவ்வளோ பரபரப்பான வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அன்பை பற்றியும் அறிவை பற்றியும் நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னா இது காலத்தினுடைய கட்டாயம். ஒரு மான் என்ன பண்ணுதா, தன்னுடைய குட்டி மான் பிறந்து 1 மாதம் தான் ஆகுது. அந்த குட்டி மானோட தினம் ஓட்டப்பந்தயம் வைக்குமா, யார் முதல்ல ஓடுறா ஜெயிக்கிறா அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் தாய்மான் தான் ஜெயிக்குது, குட்டிமான் தோற்று போகுது. அழுகுதான் குட்டிமான், எப்போ பார்த்தாலும் நீயே ஜெயிக்கிற, நான் தோற்று போகிறேன்னு குட்டிமான் வருத்தப்பட்டு தான். ஒரு நாள் அந்த ஓட்டப்பந்தயத்தில் தாய்மான் தோற்று போச்சான், குட்டிமான் ஜெயிச்சாங்க. தாய்மானுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் குட்டிமான் கேட்டுதான், எப்போ பார்த்தாலும் நீ தான் ஜெயிப்ப,
அப்போ கூட இவ்வளோ சந்தோஷப்படலை. இன்றைக்கி நீ தோற்று போயிட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், இன்றைக்கி நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு அந்த குட்டிமான் கேட்கும்போது தாய்மான் சொன்னதான், எப்போதுமே அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பிள்ளைகள் ஜெயிப்பதில் தான் அவர்களுக்கு சந்தோஷம். அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அதானங்க தாய் உள்ளமாக இருக்க முடியும். நாம் பிள்ளைகள் ஜெயிக்கிறத விட வாழ்க்கையில் நமக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அந்த அன்பை சொல்வதற்கு இவங்க வந்திருக்காங்க. அன்பும் குப்பையும் ஒன்று, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அன்பை கொண்டு போய் குப்பையோடு சேர்க்கிறோம்னா, அன்பும் குப்பையும் ஒன்றுங்க. ரெண்டையும் எங்கே கொட்டணுமோ அங்கே தான் கொட்டணும். இல்லைன்னா நாம் குப்பையாகிடுவோம், நம்மளை குப்பை மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அன்புங்கிறது இன்றைக்கி அதை விட்டுட்டு பேசுகிறதுக்கு இவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த பக்கமும் பேசணும்ல, அறிவை விட்டுட்டு பேச முடியுமா? அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா 2 முறை வந்தார். ஒபாமா 2 முறை இந்தியாவுக்கு வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அமெரிக்காவில் இருக்கிற மாணவர்கள் எல்லார் கையிலையும் கணிப்பொறி வச்சுருக்கான், எல்லார் கையிலையும் கம்ப்யூட்டர் இருக்குது. ஆனால் இந்திய மாணவர்கள் பார்த்திங்கன்னா 40% பேர் கையில் தான் கணிப்பொறி இருக்கிறது. ஆனாலும் கூட அமெரிக்க மாணவர்களை விட இந்திய மாணவர்கள் கணிப்பொறி அறிவிலே சிறந்து விளங்குகிறார்கள் அப்படின்னு அவர் கொண்டாடினாருங்க. நம்முடைய அடையாளமே இன்றைக்கி அறிவு தானே. இன்றைக்கி அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் இந்திய இளைஞர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் தேடி போகிறாங்கன்னு எதுக்காக? அன்புக்காகவா? அறிவுக்கான அடையாளம் தானங்க இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு செய்தி தான். இன்றைக்கி ஒன்று யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவங்க. ஒருத்தர் ஆடி கார், 1 கோடி ரூபாயில் ஒரு ஆடி காரை வாங்கி வாசலில் நிறுத்தியிருக்கார். அதில் ஒரு நாய் போய் சிறுநீர் கழிச்சிருக்கு. பக்கத்து வீட்டுக்கார் பார்த்துட்டு ஓடி வந்து சொன்னார், சார் 1 கோடி ரூபா ஆடி கார் வாங்கி கொண்டாந்து இப்போ தான் நிறுத்தியிருக்கீங்க, நாய் போய் அதில் சிறுநீர் கழிக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவர் வருத்தப்படலையா? இல்லை, ஏன்னா நாய்க்கு தெரியுமா அது 1 கோடின்னு? தெரியாது. இல்லை, வருத்தப்படக்கூடாது. பல பேர் அப்படி தான். நம்மளை மதிக்கலைன்னு கவலைப்படக்கூடாது, ஏன்னா நம்ம மதிப்பு அவனுக்கு தெரியலைன்னு அர்த்தம் அப்படின்னாரு. எப்போவுமே அறிவு அப்படி தாங்க யோசிக்கும். நான் அறிவாளின்னு மற்றவங்க பாராட்டணும்னு எந்த அறிவாளியும் நினைக்கவே மாட்டாங்க. அறிவு நமக்கு மற்றவங்களுக்கு பயன்படுதான்னு நினைப்பாங்களே தவிர அந்த அறிவை கொண்டாடணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அறிவை பற்றி இவங்க பேச வந்திருக்காங்க. பொதுவாக ஒருத்தன் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கான். அந்த ஊருக்காரனை பார்த்து இவன் கேட்டிருக்கான், சார் இந்த ஊர் எப்படி சார் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஊர் ஆள் சொல்லியிருக்கான், அது உன் வாயை பொறுத்து, நீ எப்படி பேசுகிறியோ அப்படி தான். நீ ஒழுங்காக பேசுனா இது நல்ல ஊர், நீ ஒழுங்காக பேசலைன்னா இது கெட்ட ஊர் அப்படின்னாரான். உண்மைதாங்க. அது மேடையில் மட்டும் இல்லை, கீழே கூட நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கை. நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தாங்க நமக்கு மரியாதையை வாங்கி கொடுக்கும். அதுதானே. நான் தப்பாக பேசினா எதிராளியும் தப்பாக தானே பேசுவான், நான் அன்பாக பேசினா எதிராளி அன்பாக பேசுவான். ஒரு பெரியவர் நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு 80 வயசு இருக்கும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நம்மெல்லாம் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறோம் நரகத்துக்கு போகிறோம்னு சொல்கிறோம், அதெல்லாம் பொய்யான். நம்ம செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறதெல்லாம் பொய்யான். ஏற்கனவே செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோமா, நம்ம ஏற்கனவே வாழ்ந்துட்டோமா, இப்போ வந்திருக்கிறது தான் நரகங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக குத்துச்சண்டையிலலாம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துவாங்க, இவர் யார் தெரியுமா? ஏற்கனவே 25 பேரை குத்தி கீழே தள்ளியிருக்கார், 45 பேரை வீழ்த்தியிருக்கார், மூஞ்சிலே குத்திருக்கார், வயிற்றிலே குத்திருக்கார், அப்படிலாம் அறிமுகப்படுத்துவாங்களே குத்துச்சண்டையில். அப்படி தான் அறிமுகப்படுத்தணும். இல்லைன்னா இவர் முந்தா நாள் தர்மாசுபத்திரியில் 10 நாள் படுத்து கிடந்தார், இவர் வாந்தி பேதி, அப்படியே அறிமுகப்படுத்த முடியும்? வந்திருக்கவங்க மனசெல்லாம் சுத்தம்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் கையில் கொஞ்சம் சத்தமும் வருங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அவ்வளோதான். இந்த பக்கம் எங்களுடைய இனிய நண்பர் நிறைய மேடைகளில் தன்னுடைய ஆளுமையான பேச்சை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த மண்ணுடைய மைந்தர் வேலூரை சார்ந்த இனிய நண்பர் பூமிநாதன் அவர்கள். பல தொலைக்காட்சியில் வந்த குறும்படங்களினுடைய இயக்குனராகவும் இருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் சேலம் ஐஸ்வர்யா அவர்கள். நல்ல விஷயங்களை பேசி சமூக வலைதளங்கள் மூலமாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிற ஆரூர் சினேகா அவர்கள். இன்றைக்கு நாடறிந்த பேச்சாளர் அன்பு சகோதரர் அரக்கோணம் தினேஷ் அவர்கள். பல அற்புதமான மாணவர்களை உருவாக்கிய ஒரு தமிழ்துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் மீனா அவர்கள். எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுன்னு கற்றுக்கிறவங்க தான் நல்ல பேச்சாளர். அந்த வகையில் அற்புதமான தன்னுடைய பேச்சால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிற நாகை வருணனி அவர்கள். மனித பண்பாய் பெரிதும் மதிக்கப்படுவது அளவில்லா அன்பே என்று தொடங்குவதற்காக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பூமிநாதன் அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். தமிழ் எங்களுக்கு அவமானம் அல்ல, அதுதான் எங்கள் அடையாளம் என்று கூறி, விக்கலின் போது மட்டுமே தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்றுமொழி பேசும் தமிழ் போய் சொல் உன் தாய்மொழி தமிழ் என்று. அன்பிற்கும் உண்டோ
அடைக்குந்தால் ஆற்றல் புன்கணீர் பூசல் தரும். இந்த அன்பை கொண்டு போய் நீங்கள் தாழ்பால் போட்டு அணைக்க முடியாதுயா. அன்பு எதில் வெளிப்படும் தெரியுமா? ஒரு சின்ன கண்ணீர் துளியில் தெரிஞ்சிடும். தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அறிவாளிகள்லாம் எப்படி தீண்டுவாங்க ஐயா? தென்னை மரம் மாதிரி நான் ஓங்கி வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அறிவை வந்து ரொம்ப பகுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வளர்ந்து எந்த மாதிரி ஒரு சூறாவளி காற்று வந்தாலும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு அப்படியே தன்னந்தனியாக தாந்தோணித்தனமாக நின்றுருப்பாங்க. இந்த 3 அறிவாளிகளும் சூறாவளி காற்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தென்னை மரம் மாதிரி நான் தாந்தோணித்தனமாக நின்றுட்டு இருக்கேன்னு சொல்கிற இந்த அறிவாளிகள் என்ன ஆவாங்கன்னா, அப்படியே வேரோட சாஞ்சு கீழே விழுந்துருவாங்க. எங்களை மாதிரி இந்த 3 பேர் இருக்கும் பாருங்க, அந்த அன்புக்கு. இந்த அன்பானவர்கள் எப்படி தெரியுமா? ஆற்றங்கிற மேட்டில் இருக்கிற நாணல் புல்லு மாதிரிங்கய்யா. அந்த நாணல் புல் என்ன பண்ணுன்னா, அந்த வெள்ளம் அவ்வளோ வேகமாக வந்தால் கூட நாங்கள் விட்டு கொடுத்துருவோம். எப்படி விட்டு கொடுப்போம்னா, அப்படியே தலைசாஞ்சு கீழே உட்காந்துருவோம். உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விட்டு கொடுக்குற குணம் இருக்கிறதுனால தலைசாஞ்சு கீழே உட்கார்றதுனால அந்த தண்ணி எங்களை தாண்டி மேலே போனதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று பார்ப்போம் பாருங்கள், பல இருப்போம். அந்த நாண புல் மாதிரி தான் இந்த அன்பாளர்கள். அறிவானவங்க அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லி தாந்தோணித்தனமாக இருக்கிறதுனால தான் சூறாவளி காற்றுல சுழன்று போயிடுறாங்க. என் வீட்டில் நடந்த சொந்த கதையை சொல்கிறேன். திருமணம் நடந்துங்கய்யா. திருமணம் நடந்ததுன்னா முதல் ஊரில் என்ன நடக்கும்? முதல் இரவு அன்னைக்கு என் மனைவி வந்தா பால் சொம்பு எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்த பால் சொம்போடு சேர்த்து ஒரு சின்ன டம்ளர் வந்துச்சு. என்னடா இது டம்ளரோட சேர்த்து டம்ளர் இல்லாமல் ஒரு பால் சொம்பு, ஒரு டம்ளர், அதோடு சேர்ந்து இன்னொரு குட்டி டம்ளர் வந்துச்சு. எதுக்கு இந்த குட்டி டம்ளர்னு கேட்டு எடுத்து பால் சொம்பை வச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த தட்டில் அந்த குட்டி டம்ளரில் ஒரு உரமோர் இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன உரமோர் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு. அம்மா சொல்லி அனுப்புனாங்க, பால் மிச்சமாகி போச்சுன்னா அதை உரம் ஊற்றி வைக்கணும்னு. கடவுளே, இப்படி ஒரு மனைவியை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், எவ்வளோ சிக்கனமான ஒரு மனைவி, அவ்வளோ அறிவாளியான ஒரு மனைவியை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் தான் ஆச்சு. 4வது மாதம் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு குறுஞ்செய்தி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூசிங் நேச்சுரல் ஸ்பா, யுவர் பில் வேல்யூ இஸ் 4500 அப்படின்னு வந்துச்சு. அப்போ பார்த்துங்க எங்கள் அறிவாளிகளை டெக்ஸ்டைலில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். 6000 ரூபாய்க்கு ஒரு சேலை, 600 ரூபாய்க்கு ஒரு சேலை. என் மனைவி புத்திசாலித்தனமாக என்ன பண்ணான்னா, இந்த 6000 ரூபா சேலையில் இந்த 600 ரூபா ஸ்டிக்கர் எடுத்து 6000 ரூபா சேலை ஒட்டிட்டு, அந்த 600 ரூபா ஸ்டிக்கர் எடுத்து 6000 ரூபா சேலை ஒட்டிட்டான். ஒட்டிட்டு எங்கள் மாமா எங்கள் அம்மாட்ட போய் கொடுத்தா, எங்கள் அத்தை, நீங்கள் பாவம் வயசானவங்க, நீங்கள் நல்ல சேலை கட்டிங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஏகப்பட்ட சேலை இருக்குது, இந்த சேலையை நீங்கள் வச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு, இந்த 600 ரூபா சேலையை வந்து 6000 ரூபா சேலை மாதிரி அங்கே கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எவ்வளோ புத்திசாலி, உடனே சொன்னாங்க, ஏம்மா நீ வெளியில் போகிற 4 இடத்துக்கு ஒரு கூட்டம் கூடத்துக்கு போகிற, எனக்கெல்லாம் இந்த மாதிரி சேலை தேவையில்லை, இந்த நீ 6000 சேலை நீயே வச்சுக்க, அந்த 600 ரூபா சேலை ஏன்ட்ட கொடுண்டு. அவ்வளோதான். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடந்ததுங்க. அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி பேசுகிறோன்னா கிராமத்தில் தான் ஏன் தெரியும் அந்த அண்ணன் தம்பி பாசம். அந்த தங்கை கல்யாணம் ஆகி போகும்போது அந்த வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக பார்த்துருந்தீங்க தெரியும். இன்றைக்கி இருக்கிற கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணமேடைக்கு நேரடியாக எங்கேருந்து வர்றாங்கன்னா, நம்ம நேச்சுரல் ஸ்வீட்டி பார்லர்லையும் க்ரீன் ட்ரெண்ட் ஸ்டூடியோலேருந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை, ஒவ்வொரு கோயிலேருந்து தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த திருமணம் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிராமத்தில் பிறந்தவன், கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி 50 பேர் முன்னாடி ஒரு இடத்துல தான் திருமணம் நடக்கும். அது இரவு நேரத்தில் திருமணம் நடக்கும். இங்கெல்லாம் இப்போ பகல் நேரத்தில் திருமணம் நடக்குது. முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சியும் 2வது நாள் திருமண நிகழ்ச்சி நடக்குது. முதல் நாள் வரவேற்புக்கு 50 பேர் 30,000 பேர் வந்துட்டு போயிடுறான். 2வது நாள் 3 பேர் கூட இருக்க மாட்டான். அப்பா அம்மா சித்தப்பா பெரிய படத்தை தவிர வேறு யாரும் இருக்கிறது கல்யாணத்தன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து 10-15 நாளைக்கு முன்னாடியே சொந்தக்காரங்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செஞ்சு அந்த திருமணம் நடந்த நிகழ்வு முடிஞ்சு அந்த பொண்ணு கிளம்பும் பாருங்களேன். அந்த கிளம்பும் போது உள்ள சூழ்நிலை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க தெரியாதுங்க. அப்பா அந்த ஓரமாக நிற்பார், அழுகாத மாதிரியே நிற்பார் மனுஷன். அந்த மனுஷனை பார்க்கும்போது அழுகாத மாதிரி தெரியும், ஆனால் அந்த கண்ணீர் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ததும்பிக்கிட்டே இருக்கும், வெளியில் வரவிடாமல் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பார். இவ போய் லேசாக அந்த தோளில் அப்பா போயிட்டு வருவான்னு கேட்கும்போது வர்ற கண்ணீர் இருக்குது பாருங்களேன். எத்தனை வருஷமாக நான் அந்த வந்து தூக்கி மாரலையும் தோல்லையும் போட்டு வளர்த்த என் குழந்தைய இன்னொருத்தன் வீட்டுக்கு கொடுக்குறேனே, அவன் எப்படி வச்சிருப்பானோ அப்படின்ற அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேதனையில் உள்ள அன்புக்கு வந்து நீங்கள் எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் வருங்காது. மனைவி மாதிரி ஒரு உறவு இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு வயசான கிழவியும் கிழவனும் இருக்கும்போது போய் பாருங்களேன். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் தாத்தாவுக்கு 10 பிள்ளைங்க. எங்கள் கிழவிக்கு வந்து ஒரு சூழல் வரும்போது 98 வயசில் எங்கள் கிழவி இறந்துச்சு. 98 வயசில் இறக்கும்போது எங்கள் தாத்தாட்ட நான் போய் கேட்குறேன், எங்கள் கிழவிக்கு வந்து ஞாபக சக்தி கூட இல்லை. அப்போ தாத்தாட்ட போய் எப்படி தாத்தா இந்த குடும்பம் அப்படியே போயிட்டு இருக்குது, நீங்கள் இப்படி இருக்கிறீ அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த தோல் சுருங்கிருச்சிருப்பா, அவளால் சாப்பாடு போட முடியல, கண்ணு தெரியல, காது கேட்கல, இருந்தால் கூட அவள் இன்னும் உயிரோடு இருக்காள்ல, அது எனக்கு போதும்டா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த அன்புக்கு இணையாக இன்னொரு அன்பு உங்களால் எடுத்துக்கிட்டால் சொல்ல முடியுமாங்க? அந்த அன்புக்கு இணையாக நீங்கள் எல்லாம் வந்து அறிவுன்னு பேசினா கூட, அறிவு எப்படின்னா விட்டு கொடுக்காதுங்க. எல்லா விஷயத்தையும் வித்தியாசமாக யோசிக்க வைக்கும். அறிவு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மருத்துவமனைக்கு சேரணும்னா ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த அறிவாளிகள்?
உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ, அங்கே போய் பார்த்துக்கலாம், சரியாயிருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அறிவாளிகள். ஆனால் அன்பு இருக்கவங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு தைலத்தை எடுத்து நெத்தியில் தேய்ச்சி கை காலுக்கு தேய்ச்சி விட்டு நீ படியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆரவாரமாக பண்ணுறாங்களே, அந்த அமைதிப்படுத்துகிறாங்களே, அந்த அன்புக்கு இணையா உங்கள் அறிவாளிகளை ஒருத்தரையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு நடக்கினாலும் அறிவுக்கு மேல் அன்பு தான் சிறந்தது என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்மொழிக்கு மூத்தவளை, எம்மொழியாய் வாய்த்தவளை, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளை, அன்னை தமிழை உன்னை வணங்கி உலகெங்கிலும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தித்திக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பான தலைப்பில் நல்ல ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய சகோதரர் நடுவர் அவர்களுக்கும் எண்ணணி எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறந்த பாரம்பரியமான 100 ஆண்டுகளை கடந்து 125 ஆண்டுகளை கடந்த இந்த ஊரிஸ் கல்லூரி என்ற ஒரு அறிவார்ந்த அடையாளம், மருத்துவத்திற்கு ஆகச்சிறந்த ஆசியாவின் சிறந்த அடையாளமான சிஎம்சி மருத்துவமனை, இது போன்ற அறிவார்ந்த சின்னங்களை அடையாளங்களை தாங்கி நின்று இந்த வேலூர் மக்கள் எப்போதும் அறிவாளிகளே என தலை நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் எனது வேலூர் வாழ் சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சார் இப்போ என்னங்க சார் அன்பு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல வரீங்க? 4 குட்டி போட்டிருக்கும் தெருநாயி, அந்த 4 குட்டிக்கும் தாய்ப்பால் புகட்டுறதுக்கு அதுக்கு போதுமான சாப்பாடு அதுக்கே இருக்காது. அப்படியும் நீங்கள் போய் ஒரு குட்டியை பக்கத்தில் போய் கொஞ்சிறதுக்கு பக்கத்தில் போங்க, வள்ளுன்னு விழும். எங்க தன்னுடைய குட்டிக்கு அவர்களால் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோன்னு நினைக்கும் அந்த அன்பு அந்த தாயுள்ளம் நாய்கிட்டேயே இருக்கே. விலங்குக்கும் அன்புண்டு, நமக்கும் அன்புண்டு. ஆனா சிந்திக்கும் ஆற்றல் எனப்படும் 6ஆம் அறிவு மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஆகச்சிறந்த பண்பு. அந்த பண்பு தானே நம்மளை மனிதனை அடையாளப்படுத்துது. அன்புல போலி இருக்கு, அறிவுல இன்னைக்காவது போலின்னு ஒன்று இருக்கா சார்? ஏன்னா அன்பை பொய்யா காட்ட முடியும், அறிவை ஒருபோதும் பொய்யாக காட்ட முடியாது. அதுவே நிதர்சனம். சார் ஹிப்னாட்டிசம்னா என்ன சார்? எதிரில் இருக்கிறவங்களைய நம்மளுடைய திறனால கட்டுப்படுத்தி, நம்மளுடைய பார்வையால கட்டுப்படுத்தி நாம நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்கிறது ஹிப்னாட்டிசம். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா வசியம். வசியம். இந்த வசியம் பண்றது இப்ப எல்லா குடும்பத்திலையும் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? குடும்பத்திலே நடக்குதா? எல்லா வீட்லயும் நடக்குது. வசியம் நடக்காத வீடே இல்லை. எப்படி? கல்யாணம்னு ஒன்று பண்றோமே, கல்யாணங்கிற பேர்ல நம்ம நினைக்கிறத எல்லாத்தையும் எதிரில் உள்ளவங்களை செய்ய வைக்கிறதுக்கு பேரு இன்னைக்கு கல்யாணம் குடும்ப அமைப்புன்னு ஆயிருச்சுல்ல. ஒருத்தி இருக்கா, ஒருத்தன் இருக்கான்னா அவள் என்னவள், அவன் என்னவன். நான் என்ன நினைக்கிறேனோ அவ செய்யணும், நான் என்ன நினைக்கிறேனோ அவன் வாங்கி தரணும், நான் எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும், நான் வெண்ணெய் நான் நெய்யா இருக்கணும். இப்படியான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது அன்பு. ஆனா அவள் என்னவள் இல்லை, அவள் எனக்கு இணையானவள், அவளுக்கும் ஒரு அறிவு இருக்கு, அவளுக்கும் ஒரு உரிமை இருக்கு, அவளுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. அவளை அவளாக இருக்க செய்வதே அவளுக்கு நான் தரும் பெரிய மரியாதைன்னு சிந்திக்க வைக்கிறது அறிவு தானே. அந்த சிந்தனை இருக்கிற இடத்துல தாங்க குடும்ப வாழ்க்கை கூட சுமூகமாக இருக்கும். அதுக்கு அறிவு வேணும். நிறைய பேர் இப்பெல்லாம் குடும்பம் குத்துமதிப்பாதாம நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், ஆச்சரியம், எனக்கெல்லாம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே ஒரு பொருத்தம்னார். ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, ஒரு பொருத்தமாவது இருக்கு, என்ன பொருத்தம்னு? எங்கள் 2 பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் நடந்துச்சுங்கிறார். கண்மூடித்தனமான அளவு கடந்த அன்பு உங்களை முட்டாளாக்கும். ஆனால் அளவு கடந்த அறிவு ஒருபோதும் உங்களை கண்மூடித்தனமான முட்டாள்னு அடையாளப்படுத்தாது. அளவு கடந்த அறிவு உங்களை அறிவாளியாக தான் காட்டுமே தவிர்த்து முட்டாளாக காட்டாது சார். மனசும் மூளையும் கேள்வி கேட்கும். ஆனால் மனசு மூளையும் கேள்வி கேட்குற எல்லா இடத்திலையும் மனிதன் மூளையிடம் தோர்த்து போவான், மனசு சொல்வதை கேட்பான். அன்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தனக்கு பிடித்தமான உறவுகள் இருக்காங்க, அந்த பிடித்தமான உறவுகள் தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நினச்சா அதை நினச்சி தேம்பி அழுவாங்க. இந்த உறவு என்னை விட்டு போயிருச்சு, அவங்கள இனிமேல் என் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுன்னு அழுவாங்க. இதுவரையில் இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இதில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். உங்களிடமிருந்து பிரிந்த உங்களது அன்பான உறவுகள் அவங்க மறைஞ்சவர்களாக இருந்தால் கூட அவங்களையே அறிவை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களே நேரில் வரா மாதிரி விர்ச்சுவலாக காணொலிகள்லாம் தயார் பண்ணி கொடுத்து அவர்களுடைய அன்பை கூட மீட்டு தரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அறிவும் எங்களுடைய திறனும் வளர்ந்துருக்கு. அப்படின்னா அது இந்த அறிவுத்துறை வளர்ச்சி இல்லையா? நாம நின்றுட்டு இருக்கிறது வேலூர் மண்ணு. இந்த வேலூர் மண்ணில் இந்த ராணிப்பேட்டை பகுதியில் ஒரு மருத்துவருடைய சின்ன பெண் ஒருத்தி வீட்டில் இருக்கா. ராத்திரியில் வந்து கதவை தட்டுறாங்க. பிரசவத்துக்காக, என்னுடைய மனைவிக்கு பிரசவம் ஆகுது, வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, மருத்துவர் வரணும் அப்படின்னு. எங்கள் அப்பா வெளியில் போயிருக்காங்க. இந்த வர சொல்கிறது. என்னது
உங்கள் அப்பாவா? ஆனா பிரசவம் பார்க்குறது வேணாம் வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது மாதிரி ஒருத்தர் இல்லை, 2 இல்லை, 3 பேர் வந்துட்டு போகிறாங்க ஒரே இரவில். அந்த பெண்ணுக்கு, அந்த சின்ன பெண்ணுக்கு 3 பேரோட அந்த கர்ப்பிணிகளுடைய பிரசவம் என்னாச்சு, அவங்க என்ன ஆனாங்கன்னு ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய தடுமாற்றத்தோடு அந்த ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில் அந்த 3 கர்ப்பிணிகளும் பிணமாக ரோட்டில் போகிறத பார்க்குறா. அழறா உட்காந்து அழறா. அந்த அழறால அடுத்த உயிருக்காக அங்கே அவளுடைய அன்பு ஜெயிக்குது சார். ஆனால் அழுததோடு நின்றுட்டா, அன்பு மட்டும்தான் ஜெயிச்சிருக்கும். 1902 மருத்துவத்துறையில் கால் பதித்து அவங்களே ஒரு மருத்துவ பள்ளி 1918 ஆரம்பித்து 5 நர்ஸுகளை பயிற்சி கொடுத்து 22 வருஷம் சார், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 22 வருடம் ஒற்றை பெண்மணியாய், ஒற்றை தலைமை மருத்துவராய் நின்று கட்டி எழுப்பி ஆக சிறந்த ஆசியாவின் பிரம்மாண்டம் சிஎம்சி மருத்துவமனை வேலூர். அப்படின்னா அன்பு ஆறுதலை மட்டுமே தரும், அறிவு மட்டுமே அதற்கான தீர்வுகளை தேடித்தரும். அந்த தீர்வுகள் மட்டுமே மனித குலம் செழித்து வளர துணையாக இருக்கும். எனவே மனித பண்பாக மிகவும் நேசிக்கப்படும், மதிக்கப்படும் பண்பு அறிவே 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 என கூறி நல்ல வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டியிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அன்புங்கிறது ஒரு ஆறுதலை தரும், ஆனால் அறிவு தான் ஒரு தீர்வை தரும் அப்படின்னு இருக்காங்க. திருமுருக கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு கல்லூரிக்கு பேச வந்தாருங்க. பேச வரும்போது மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். படித்தால் அறிவு வளருமா அப்படின்னார். என்னடா பெரிய சாமியாரனாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு, படித்தா அறிவு மறுபடியும் கேட்டார், படித்தா அறிவு வளருமான்னார். எல்லாரும் வளரும் அப்படின்னாங்க. அவர் என்ன தெரியுங்களா சொன்னார்? வளராதுன்னு சொன்னாருங்க. என்னடா இப்படி சொல்கிறாரு, படித்தா அறிவு வளரும்னு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு வளராதுன்னு. அவர் என்ன தெரியுங்களா சொன்னார்? சட்டை போட்டிருக்க, கொஞ்சம் அழுக்கு இருக்குது, துவைச்சா அந்த சட்டை அழுக்கு போயிடும். ஏற்கனவே வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக வரும், அவ்வளோதான், அழுக்கு போயிடும். ஒரு சிலை செதுக்கிற, ஒரு பாறையை செதுக்கும் போது என்ன சிலை செதுக்கிறோமோ அது பாறைக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. நம்ம எது வேண்டான்னு செதுக்கிறோமோ நம்ம எதிர்பார்க்குற சிலை வருதில்ல, அது மாதிரி நீ படிக்க 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 உன்னிடத்தில் இருக்கிற அறியாமை விலகும், அறிவு வெளிப்படும் சொன்னாருங்க. எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? அந்த அந்த அறிவு தான் உயர்ந்தது, அதுதான் நம்மை உயர்த்தும்னு அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்வதற்கு சேலம் ஐஸ்வர்யா அவர்கள். வேலூர் மண் வீரத்தையும் தியாகத்தையும் அரச கீர்த்தியையும் தாங்கி நிற்கும் ஒரு புனித பூமி அப்படின்னு சொன்னா வேலூர் கோட்டை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கல்லினுள் புதைந்திருக்கக்கூடிய, அந்த கல்லினுள் பதிந்திருக்கக்கூடிய பல புரட்சியாளர்கள் சாட்சி இந்த மண்ணிற்கு அறிவு மட்டும் போதாது, தியாக மனப்பான்மை கொண்ட அன்பும் தேவை என்று உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய, போராட்டத்தின் முதல் மின்னலாக இருக்கக்கூடிய இந்த வேலூர் மண்ணில் மனித பண்பாய் பெரிதும் மதிக்கப்படுவது அளவில்லாத அன்பே என்று பேச வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது கூட ஆசிரியர்கள் அறிவாக இருப்பதை விட அன்பாக இருப்பதனால் தான் மாணவர்கள் அந்த ஆசிரியர்களை அம்மா என்று அழைக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாதுங்க. ஒரு அழகா ஒரு கவிஞன் சொன்னா, குழந்தைகளை திட்டி திட்டி வளர்க்காதீர்கள், குழந்தைகளை திட்டி திட்டி வளர்க்காதீர்கள், தீட்டி தீட்டி வரையுங்கள் அப்படின்னாரு. அப்பாவை எல்லாருக்குமே பிடிக்கும், சரியா? பொதுவாக பசங்களை விட பெண் குழந்தைகளுக்கு வந்து அப்பாங்கிறவரை ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த அப்பாங்கிறவரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அப்பாவும் அறிவாளியெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஒரு சிறந்த பண்பாளராக, அன்பாளராக இருப்பாங்க. ஏன் இதை இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளின் கனவை நனவாக்குவதற்காக, தன்னுடைய பிள்ளைகளின் கனவை தனதாக்கி கொண்டு வயதான காலத்திலையும் செக்யூரிட்டி வேலை பார்த்து கூட பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்று துடிப்பார் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாங்க. அந்த பண்பை இந்த அறிவு கொடுத்துருமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். பொதுவா அம்மாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் அம்மாவை எல்லாருக்கும் பிடிக்கும்? அம்மா ரொம்ப அறிவாளிங்கிறதுனால நமக்கு பிடிக்குமா? கிடையாதுங்க. அவள் தன் துயரத்தை மறைத்து தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பாளுங்க. அதனாலதான் அம்மா ஒரு பண்பாளரா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அம்மா சமைக்கக்கூடிய உணவில் உப்பு காரம் எப்படி இருக்கிறதோ அதை விட அதிகமாக அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறதுங்கிறத எதிரணி மறக்க கூடாதுங்க. ஏங்க, அவள் சமைப்பது உணவு மட்டுமா? அவள் பாசத்தை சமைத்து பிள்ளைகளுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறாளுங்க. மனைவி எப்போ பண்பாளராக தெரிகிறா? தன்னுடைய கணவனின் வெற்றிக்கு பின்னாடி அந்த வெற்றிக்கு காரணமாக நிற்கும் போது தானே நடுவில் அவன் பண்பாளராக தெரிகிறா.
ஒரு சின்ன குழந்தைங்க அக்காவும் தம்பியும் அடிச்சுக்குப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அங்கேருந்து வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பிள்ளைங்கன்னு பார்க்கும்போது அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான்னா உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பான், அக்கா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ கூப்பிட்டு கேட்பாங்க, இங்கே வா நீ எதுக்கு அழுகிறேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் டிவி ரிமோட்டை உடைச்சிட்டேன், அப்பா வந்தால் என்னை திட்டுவார்லம்மான்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கும். அப்போ அதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ அழுகாதன்னு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க நடுவர்களே. இப்போ தம்பியை போய் கேட்பாங்க, இங்கே வா அக்கா அழுதுட்டு இருந்தால அழுகாதீங்கக்கான்னு நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு அந்த தம்பி அறிவுபூர்வமாக அதில் ஒரு பதில் சொல்லுவான், அவ தப்பு பண்ணிட்டா எப்படியா இருந்தாலும் அப்பா கிட்ட அடி வாங்க போறா, நான் எதுக்கு அவகிட்ட சொல்லி சமாதானப்படுத்தணும்னு அந்த பையன் கேட்பான். அதுக்கு அந்த அம்மா கூப்பிட்டு ஒரு பாடம் சொல்லி தருவாங்க, அவ அடி வாங்க போறாங்கிறது உனக்கு தெரியுங்கிறது மாதிரி எனக்கும் தெரியும், ஆனா ஒருத்தவங்க தன்னுடைய கவலையை சொல்லி அழுகும்போது வருத்தப்படாதக்கா அப்பா உன்னை அடிக்க மாட்டாருன்னு நீ சொல்லக்கூடிய சமாதானத்திற்கு ஏங்கிதான் உன் அக்கா உன்கிட்ட வந்து அழுதுருக்கான்னு சொன்னா எல்லா உயிர்களும் அந்த அன்பை எதிர்பார்த்து கொண்டுதானே நடுவில் இருக்கு. திருவண்ணாமலையில மணிகண்டன் என்கிற ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அனாதரவாக இருக்கக்கூடிய உடல்களை எல்லாம் எடுத்து அடக்கம் செய்து இறுதி மரியாதை செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக அந்த பையன் வச்சிருக்காங்க. சென்னையில் உமா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைத்து இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவை அளித்து அன்னதானம் போட்டு தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியமா பயணிச்சிட்டு இருக்காங்க. 1000 கணக்கான பறவைகளுக்கு தன்னோட வீட்டு மொட்டை மாடியில அரிசியையும் வேர்க்கடலையும் உணவா கொடுத்து எங்கிருந்தோ வரக்கூடிய பறவைகளுக்கெல்லாம் உணவை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் வாழக்கூடிய ஒரு தம்பதி. அந்த பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கிற அந்த ஐயாவையோ இல்ல அந்த அனாதரவாக கிடக்கக்கூடிய அந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய மணிகண்டனையோ இல்லாதவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த உமா அவர்களையோ எதுக்கு தெரியுமா இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோட ரத்தத்தில் இருக்கவங்களுக்கு தான் அன்பு செலுத்தணும்னு அவசியம் இல்லை, எல்லோருக்குமே அன்பு செலுத்த வேண்டும் என்று இருந்ததுனால தான் இந்த 3 பேரும் நம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பண்பாளராக நான் கருதுகிறேன்னு சொன்னா, தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. தான் உயர செய்வதற்கு பெயர் தானம், பிறர் உயர செய்வதற்கு பேர் தர்மம்னு சொன்னா, அந்த தர்மம் செய்வதற்கு கூட மனிதர்களுடைய மனதில் அன்பும் கருணையும் நிச்சயம் தேவை என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் மனிதனுடைய பண்பாய் பெரிதும் மதிக்கப்படுவது அளவில்லாத அன்பை என்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம், காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்கன்னு ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் சிந்து வெளி நாகரிகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கண்டுபிடிச்சாங்க ஒரு செப்பேடில் ஒருத்தன் அப்படி படகுல போகிற மாதிரி இருக்கும், அப்படி கையை தூக்கும், மேலே ஒரு காகம் பறக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மெசபடோமியா நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லக்கூடிய அங்கேயும் ஒரு செப்பேடு கிடச்சிது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் படகுல போகிற மாதிரி இருக்கும், கையை தூக்குற மாதிரி இருக்கும், ஒரு காகம் பறக்கும். என்ன தெரியுங்களா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த மீனவர்கள் கடலுக்குள்ளே போகும்போது 10 காக்காயை தான் பிடிச்சிட்டு போவாங்களாம், காகத்தை. ஏன் தெரியுங்களா, கடலில் பறக்காத ஒரு பறவை, கடலுக்கு மேலே பறக்காத ஒரு பறவைன்னா அது காக்கா தான். இந்த மீனவர்கள் கடலுக்குள்ளே போகும்போது திசை மாறி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு காக்காயை மட்டும் எடுத்து அப்படி பறக்க விடுவாங்களாம். மேலே போனோன்னா அந்த காகம் என்ன பண்ணுமா, எங்கே கரை பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் போகுமா. ஓ நம்ம கரை இங்கே இருக்குது பக்கத்தில் இருக்குன்னு இந்த மீனவர்கள் அதை நோக்கி அந்த கரையை நோக்கி வருவாங்களாம். அந்த கரையில் நிற்கிற ஒரு பெண்ணு இந்த காக்கா பறந்து வர்றதை பார்த்துட்டு யாரோ விருந்தாளி வர்றாங்கன்னு நினைப்பாலாம். அப்படி சொல்லப்பட்டது தாங்க இன்றைக்கி காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்கன்னு சொன்னப்பட்ட விஷயங்கள். நீங்கள் கேரளாவில் ஒரு பையன் 5வது படிக்கிற பையன் வகுப்பறையில் ஒரு பொருளை திருடிட்டாங்க. அந்த அம்மா கேட்குது, டீச்சர் கேட்குது, யார் திருடுனா சொல்லிடு, அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன், இந்த பொருளை பையன் இவன்ட்டேருந்து யாரோ திருடிட்டீங்க, தயவுசெய்து அதை கொண்டாந்து அவங்ககிட்டே கொடுத்துருங்க, நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னபோது யாருமே கொடுக்கல. அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க, பெரம்பெடுத்து தாங்கையில் அடிச்சுக்கிட்டாங்கங்க. இந்த பொருளை கொண்டாந்து ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கோன்னு அடிச்சுட்டாங்க. 4வது அடி அடிக்கும் போது ஒருத்தன் அழுதுட்டான், டீச்சர் நான் தான் திருடுனேன் இந்தாங்க அப்படின்னு கொண்டாந்து ஒப்படைச்சான். அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு சக டீச்சர்லாம் கேட்டாங்க, கரெக்ட்னா ஒருத்தன் பையன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிட போது, நீங்கள் ஏன் உங்களுக்கே அடித்து தண்டனை கொடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டபோது அந்த டீச்சர் என்ன தெரியுங்களா சொன்னாங்க, நான் அப்படி எடுத்துருக்கலாம், தேடி எல்லாரும் பையன் பிரித்து பார்த்து திருடின பொருளை கண்டுபிடிச்சிருக்கலாம், அப்படி கண்டுபிடிச்சிருந்தா அந்த தப்பை அவன் மறுபடியும் செய்வான். என்னைக்கு அந்த தண்டனை நான் கொடுத்துக்கிட்டேனோ, நமக்காக யாரோ தண்டனை அனுபவிக்கிறான்னு நினைக்கிறவன் ஒரு காலமும் இந்த தவறை செய்ய மாட்டான்னு சொன்ன கேரளாவை சேர்ந்த மீனாட்சி குட்டிங்கிற ஒரு டீச்சருங்க. அப்படி அன்பால் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியுங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணம் நம்மக்கிட்ட இருக்குன்னு அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடைய ஊரிஸ் கல்லூரியினுடைய
தமிழ் பேராசிரியை முனைவர் மீனா அவர்கள். அகத்தியன் அறிந்த அன்னை தமிழே, தொல்காப்பியன் தொழுதேத்திய தொன்மை தமிழே, கம்பன் கண்ட கன்னித் தமிழே, பாரதி பருகிய பைந்தமிழே, பணிகிறேன் என் திருவடியை. அறிவால் உயர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, ஆற்றல் மிகு பேராசிரியர் பெருந்தகைகளே, பேச்சாளர் பெருமக்களே, அணிதிரண்டு வந்திருக்கும் அறிவு செல்வத்தை பருக வந்த எமது வேலூர் சொந்தங்களே, சென்றிருந்தாலும் நட்சத்திரங்களாய் ஜொலித்திருந்த மாணவ கண்மணிகளே, பேராசிரியர் பெருமக்களே மற்றும் தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். என்னுடைய தோழமைகளில் ஒரு கணவன் மனைவியாட்டு ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்குறாங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நகைகள் போட்டிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்க ஏறி கொஞ்ச நேரத்தில் எல்லாம் யாருக்கோ அழைப்பு கொடுத்து பேசினே இருக்கிறாங்க. அதாவது எங்கே இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன்றாங்க. அப்போ அந்த கணவர் பார்த்திங்கன்னா, அவங்க அன்புமிக்கவர்கள் தானே, ஒன்றா உட்காந்து பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரலாம்ல. கொஞ்சம் சிந்திச்சார் பாருங்க. சிந்தித்த உடனே ஃபோன் எடுத்தார். ஹலோ மச்சான், செந்தில் எங்கடா இருக்கிற? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறியா, வீட்டுக்கு கிளம்பிட்டியான்னு பாருங்க. இந்த செய்தி அந்த ஆட்டோக்காரனு காதில் விழுந்ததோ இல்லையோ, உடனே சைலண்டாக ஃபோனை வச்சா அவன் பாட்டு வண்டியை திருப்பின்னு போனான் பாருங்க. தக்க ஆபத்து வரக்கூடிய நேரங்களில் அறிவு தாங்க நமக்கு அற்றங்காக்கும் கருவியாக இருக்குது. அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்று சொன்னாருங்க. அந்த அரண் என்பது கோட்டைங்க. அந்த கோட்டையில் நம்மளை பாதுகாப்பாக பகைவர் வந்து நெருங்காமலும் தொல்லைகள் வந்து வராமல் இருக்கணும்னா அந்த அறிவு தாங்க நம்மளை அற்றங்காக்குது. இன்னைக்கு பெண் பிள்ளைங்களுக்கு வீட்டில் ஒரு அன்பு கிடைக்கலன்னு யாரை சந்தித்தாலுமே தன்னுடைய மொத்த நிகழ்ச்சியையும் சொல்லிடுதுங்க. இது கண்கூடா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த செயல்களை உண்மையான அன்பு போல போலித்தனமாக வலையை விரித்து அந்த பிள்ளைங்களை சிக்கலில் மாட்டி வைக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு சமுதாயத்தில் 100% நடந்து வருதுங்க. இதுதாங்க இன்னைக்கு இந்த அன்பு செய்கிற வேலையாக இருக்குது. அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அனைத்துக்கொள் உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவுன்னு சொன்னான். அறிவை விரிவிசைன்னு தான் சொன்னானே தவிர அன்பை விரிவிசைன்னு சொல்லலைங்க. எல்லா உயிர்களிடமும் அன்பாக இருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா உயிர்களிடம் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது அந்த பையன் பக்கத்தில் திரும்பி பார்க்குறான். ஏன்பா பாடத்தை கவனிக்காமல் அங்கே பார்க்குறேன்னா, நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க எல்லா உயிர்கள்ட்ட அன்பு செய்யணும், நான் இப்போ அவங்கள்ட்ட தாங்க அன்பு செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறான். இப்படி அன்பை எவ்விடத்தில் செலவழிப்பது, எங்கு பரிமாறுவது என்பது தெரியாமல் இன்று சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அறிவு தான் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. அறிவு தாங்க இன்னைக்கு பேஸ்மெண்ட்டு. அவங்க அன்பானது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்க. பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆடிட்டுனாலே அந்த கட்டடம் போல போலன்னு உதிர்ந்து போயிடும். அறிவானது நல்வழியில் நம்மளை நகர்த்துவது, போகாத இடந்தனிலே போக வேண்டான்னு சொல்லி தருவது அறிவு. இன்னைக்கு ஒரு அறிவு மனிதனை மனிதனாகவும் மனிதனாகவும் மகா மனிதனாகவும் மாற்ற வல்லது. யான் பெற்ற இன்பம் பெருகவியும் வையகம் சொல்வது அறிவு. எனக்கு கிடைச்ச மாதிரி உள்ள வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது அன்பு. இன்னும் அறிவை வைத்து இன்னைக்கு ஏவுகணை, இணையம், மின்சாரம், வான உறுதி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் அனைவருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த செல்லிடை பேசி கூட அறிவால் கண்டுபிடித்ததானே தவிர அன்பால் கண்டுபிடித்தது அல்ல. அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த ஏவுகணைக்கு அவருக்கு பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது, பாரத ரத்னா விருது கிடைத்திருக்கிறதுங்க. இன்னும் ஏன் நம்ம எல்லாருமே ஒரு வலையில் சிக்க வைத்திருக்கக்கூடிய இணையத்தை கண்டுபிடித்த சுந்தர் பிச்சை அவர்கள், பூமியில் இருந்துட்டே விண்வெளியை ஆராய்ந்தறியக்கூடிய நம்முடைய சுனிதா வில்லியம், ஏன் இன்னும் எங்கள் கல்லூரி மாணவனாக இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் படித்ததும் அறிவினால் தாங்க. கர்ம வீரர் காமராஜை சொல்லாமல் போகவே முடியாது. மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுத்துருக்கலாம், நினைச்சா 10 பேரை கூப்பிட்டு வீட்டில் கூட சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறையும் வாழ்வதற்கு கல்வியை கொடுத்தார் என்றால் அவருக்கு அறிவு தாங்க அங்கே வேலை செய்தது. அன்பு எங்களுக்கு பூட்டாத வீடுன்னு சொல்லலாம். நான் அன்பு பூட்டாத வீடு திருடனுக்கு சுதந்திரத்தை தரவல்லதுங்க. அறிவானது இலக்கை நோக்கி பயணிக்க வல்லது. அன்பு பசும்போல் போர்த்திய புலியாகத்தான் இன்னைக்கு வலம் வருகிறது. அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொன்னாங்க. அதில் கூட நம்ம அன்பாளவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இது நம்ம ஆளுங்க, இவர் நம்ம ஜாதிங்க, உடையாருங்க அப்படின்னு சேர்த்துக்கு போனார். நல்ல காலம் வள்ளுவர் எகிரி குச்சி வெளியே வந்துட்டாருங்க, இல்லைன்னா அவரையும் ஜாதியில் பிடிச்சி சிக்க வச்சுருப்பாங்க. அன்பு நமக்கு வந்த பிரச்சனை அண்ணனுக்கும் வரணும், பங்காளிக்கும் வரணும்னு நினைப்பாங்க. அறிவானது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்கிறதுங்க. அன்பு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கும், அன்பு புதுசு புதுசாக சண்டை பிடிக்கும். அதனால் குடும்பமும் சரி,
நிறுவனமும் சரி, அலுவலகமும் சரி, நட்பும் சரி, எதுவாக இருந்தாலும் நிகரற்ற அறிவோடு, நிகரில்லா அறிவோடு செயல்பட்டு வந்தால் நாமும் நல்லா இருக்கலாம், நம்ம வீடும் நல்லா இருக்கலாம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாடே நல்லா இருக்குங்க. இதுதான் மனித பண்பில் பெரிதும் மதிக்கப்படுவது. நிகரில்லா அறிவே அறிவே என கூறி வாய்ப்பளித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நெஞ்சங்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேராசிரியனுடைய ஒரு அனுபவ முதிர்ச்சியோட ஒரு நல்ல விஷயங்களை வச்சாங்க உதவி பேச்சாளர் ஆரூர் ஸ்னேகா அவர்கள். முறைப்படி தமிழனையை வணங்கி ஆவில் உயிரூட்டி ஆவில் உயிரூட்டி அமுது தமிழை உரமாக்கி இலக்கிய இலக்கண தெருவெங்கும் வாழ்தலின் ரசங்கூட்டி அடிக்கு அடிமொழிகாலே உலக பண்பு வளர்த்த தமிழ் மண்ணே, மனிதமான் பூரிய உன் தாய்மடியில் என்னை தமிழச்சியாய் பெற்றெடுக்க வரம் தந்த மொழியே தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். சுதந்திர போராட்டத்திற்கு ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் அடியை எடுத்து வைத்த பெருமை மிகுந்த மண்ணில் பேசுவதென்பது ஒரு வாய்ப்பல்ல, எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கான வரம்னு சொன்னா, சிப்பாய் கழகம்ன்றது வேலூருக்கான பெருமை அல்ல, சிப்பாய் கழகம்ன்றது ஒரு போராட்டத்திற்கான பெருமை அல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே தனக்கென்று ஒரு புள்ளியை தடமாக பதித்த வேலூரின் பெருமைன்னு சொன்னா, அப்படிப்பட்ட மக்கள் முன்னாடி பேசுறது உள்ளபடியே நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியா இருக்கு. ஓரறிவிலையும் உயிர்கள் இருக்கு, ஈரறிவிலையும் உயிர்கள் இருக்கு, ஆறறிவிலையும் உயிர்கள் இருக்கு. ஆறறிவு உயிர் தான் மனிதன்கிறது மட்டுமே பெருமை இல்லைங்க. உண்மையாகவே மனிதனுக்கு எது தெரியுமா பெருமை? ஒரு கவிஞன் தான் அழகா சொன்னான், உனக்கு அடிபடும் போது வலிக்கிறதுன்னா உன்னுடைய வலியை நீ உணர்கிறாய் என்றால் உயிரோடு இருக்கிறாய் என்ற அர்த்தம். எப்போது பிறருக்கான வலியையும் நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உயிர்ப்புடன் இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஒரு நல்ல அறிவாளியான பையன், நல்ல அழகான பையன், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிற பையன், நல்ல பல கோடி சொத்து இருக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் 23, 25 வயசு வாழ வேண்டிய வயசுலேயே ரித்தன்யா போன்ற பல பெண்களை பல சேடிஸ்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பல பெண்களுடைய வாழ்க்கை இங்கே அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன நீங்க பேசுறீங்க? அறிவாளிகளால் மட்டுமே நிறைந்தது இல்லைங்க இது உலகம். ஒரே வார்த்தையில் அழகா சொல்லுவாங்க, இது அன்பு சூழ் உலகுன்னு சொன்னா இந்த உலகம் முழுக்க அன்பால் நிறைந்தது. அந்த பண்பை எப்படி நீங்க குறைச்சு பேச முடியும் தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு அறிவு எவ்வளவு ஆபத்தா இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்து பேசணுமா இல்லையா? 1957 ஸ்பின்டன் அப்படின்ற விண்கலத்தில், ஸ்புட்னிக் 2 அப்படிங்கிற விண்கலத்தில் லைக்கா அப்படிங்கிற ஒரு நாயை ஏற்றி விட்டு அனுப்பணும். ஒரு நாய்க்கு அதுக்கு பாவம் என்ன தெரியும்? மனுஷன் மேலே வச்சிருக்க அன்பாலையும் நம்பிக்கையாலையும் மட்டுமே அவன் கூட சுற்றி சுற்றி வந்த நாயை ஒரு அறிவுக்கான ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருந்து அனுப்பிவிட்ட எல்லா மனுஷனுக்கும் தெரியும் 10 நாள் கூட அந்த நாய் உயிர் வாழாதுன்னு. இருந்தும் கூட தன்னுடைய ஆய்வுக்கு ஒரு கருவியா அந்த உயிரை பயன்படுத்தி 1957 அனுப்பி விடும்போது ஒரு பச்சை புள்ள பாலுக்கு என்கிற மாதிரி அவ்வளோ பாவமா அந்த நாய் வளர்த்த முதலாளியை பார்க்குது. 10 நாள் அங்க நினச்ச மாதிரியே விண்கலத்தில் உயிர் வாழ்ந்து கடைசியாக உணவில்லாமல் உயிர் போகும்போது 2570 முறை பூமியை சுற்றி 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 வந்து லைக்கான்ற அந்த நாய் இறந்து போனுச்சுன்னு சொன்னால் இங்கே அனுப்பின மனுஷனுக்கு நல்லாவே தெரியுங்க அது இறந்து போயிடும்னு. இந்த லைக்கான்ற அஞ்சறிவு உயிருக்கு தான் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக இறந்தோன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் கண்மூடித்தனமாக தன்னுடைய எஜமானனை அது அன்பு வைத்து நம்பியது. அந்த எஜமானன் தன்னுடைய அறிவுக்கான ஆயுதமாக மட்டுமே ஒரு உயிரை நம்பி கொலை செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த என்னங்க இருக்கு அறிவுல பெரிய? எப்பயுமே அறிவு அடுத்தவனை ஆபத்துக்கு உள்ளாக்கும். அறிவு தன்னை அறிவாளியாய் நிரூபிக்க அடுத்தவனை எந்த குரூரமான நிலைமையில நிப்பாட்டுறதுக்கும் தயங்காது. ஆனா அன்பு ஆபத்தில் இருப்பவனுக்கும் கை கொடுத்து கரையேற்ற துணியும்னு சொன்னா அன்பு உயர்ந்த பண்புங்கிறதுக்கு இதை தாண்டி என்ன சாதனை வேணும் நான் கேட்கிறேன். கொரோனாவில் எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்காக உழைச்சாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமான பங்கு காவலர்களுக்கும் மருத்துவர்களையும் சார்ந்தது. அவங்களுக்கும் தனி குடும்பம்லாம் இருந்தது. நான் சென்னையில் பெயர் பதிவிட விரும்பலை. ஒரு மருத்துவமனையில், ஒரு பெரிய மருத்துவமனையில் மருத்துவராக வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் அன்னைக்கும் வழக்கம் போல கொரோனா டைம்ல வேலைக்கு போயிருக்காரு. அவர் வேலை பார்க்கக்கூடிய பக்கத்து வார்டில் பச்சிளம் குழந்தைகளுக்கெல்லாம் கொரோனா வந்திருக்கும் இல்லையா? பிறந்து ஒரு வாரத்தில் 10 நாளில் கொரோனா வந்த ஒரு 48 குழந்தைகள் ஒரு வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு எதிர்பாராத விதமாக அங்கே இருக்கக்கூடிய ஏசியில் ஃபயர் ஆகி பெரிய ஒரு ஃபாக் ஃபார்ம் ஆகுது. அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு கரும் புகையில எல்லாரும் அங்க இங்கன்னு தத்தளிச்சு ஓடும்போது அந்த டாக்டருக்கும் சத்தியமா என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட். அந்த ஆஸ்துமால அந்த புகையில என்ன பண்ண போறோம்னு தெரியாம திக்குமுக்கி நின்னவர் ஒரு நிமிஷம் பயந்துட்டு திரும்பி போகலங்க. ஆஸ்துமால தன்னையே காப்பாத்திக்க முடியாம என்ன பண்ண முடியும்னு திக்குமுக்கி ஆடி நின்னவர் அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா பண்ணாரு? பக்கத்து அறையில இருந்த அந்த 48 குழந்தையையும் காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு மணி நேரத்துல 12 ஃபயர் சிலிண்டர் தன்னோட தோளில வச்சு அந்த அறை முழுக்க அடிச்சு 48 குழந்தைகளையும் காப்பாத்தினாருன்னு சொன்னா அது கூட பெருமை இல்லைங்க. 48 குழந்தையையும் காப்பாத்திட்டு அந்த மருத்துவர்கிட்ட போய் மீடியா நண்பர்கள் எல்லாம் கருத்து கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எந்த தைரியத்தில் நீங்க போய் காப்பாத்துனீங்க? அந்த குழந்தைய காப்பாத்திட்டு வந்துட்டு 3 நாள் உங்களை காப்பாற்ற முடியாம ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. நீங்க பொழப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியல, நீங்க எந்த தைரியத்தில் போய் காப்பாத்துனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், எனக்கும் 2 குழந்தை இருக்கு, ஒருவேளை என் குழந்தை உள்ள இருந்திருந்தா நான் போயிருக்க மாட்டேனா? அதே மாதிரி தானே அந்த 48 குழந்தையோட அப்பா அம்மாவும் தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு எப்போது அடுத்தவன் வழியை தன்னுடைய வழியாக ஒருவன் உணர்கிறானோ அப்போது அவன் அறிவில் சிறந்த மருத்துவனா இல்லைங்க, மனிதத்தில் சிறந்த மனிதனாக மாறுகிறான்னு சொன்னா நிறைவாக நான் இப்படி நிறைவு செய்ய நடுகிறவர்களே. நேசமித்ரன்ற ஒரு கவிஞர் அவருடைய வரிகள் அழகா சொன்னார், இரு என்று ஏங்கி ஆள் இல்லாமல் போகும் நிமிடத்தில் தான் மனிதனுடைய ஆயுள் ரேகை அழிய தொடங்குகிறது. உடலால் சாவதல்ல சாவுன்னு சொன்னா நமக்குன்னு ஒரு மனிதனை சம்பாதிக்க முடியாம போறது தாங்க உலகத்திலேயே மிக பெரிய கொடூரமான விஷயம். செல்வ பிருந்தா அப்படின்னு திருச்சியில ஒரு பெண் 33 வயசுல 300 லிட்டர் தாய்ப்பால் கொடுத்து 1000 குழந்தைகளை காப்பாத்திருக்கான்னு சொன்னா அன்பில் சிறந்த தானம் இதை விட ஒரு பெரிய தானமா இருக்கும்னு எனக்கு தெரியல. எப்போதுமே ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, வாழ்வது மட்டும் வாழ்க்கைன்னு அன்பு சொல்லி தரதே கிடையாது. அடுத்தவனை வாழ வைப்பதுதான் வாழ்க்கை என்று சொல்லி தருவதுதான் அன்புன்னு சொன்னா அப்படிப்பட்ட பேராயுதம் தான் மனித பண்பாய் மதிக்கப்படுகிறதுன்னு சொன்னா கலீல் ஜிப்ரான் அழகா சொன்னார், அன்பை நீங்கள் வழிநடத்தவே தேவையில்லை, உங்கள் உள்ளத்தில் கருணை இருந்தால் அந்த அன்பே உங்கள் தலைமுறையையே வழிநடத்தும்னு சொன்னா அறிவாளிகளை பயன்படுத்துங்கள், அறிவாளிகளை பயன்படுத்துங்கள், தவறில்லை, ஆனால் அன்பானவர்களை பத்திரப்படுத்துங்கள், வாழ்க்கை அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான வார்த்தையோட நிறைவு செஞ்சிருக்காங்க. திருச்சின்னு சொன்னா மலைக்கோட்டை, திருநெல்வேலின்னு சொன்னா பாளையங்கோட்டை, வேலூர்னு சொன்னாலே அடையாளம் எங்கள் வேலூர் கோட்டை. எத்தனையோ கோட்டைகளை பார்த்திருப்பீர்கள், ஆனால் எங்கள் வேலூர் கோட்டைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு நடுவர்களே. என்ன தெரியுமா? எங்கள் வேலூர் கோட்டையில்தான் இந்துக்கள் வணங்க ஜலகண்டேஸ்வரர் ஆலயம், இஸ்லாமியர் தொழுது கொள்ள பள்ளி வாசலும், கிறிஸ்தவர்கள் வழிபட தேவாலயம் என்கிற ஒருங்கிணைந்த எங்கள் வேலூர்காரன் என்கிற அந்த பெருமையோடு என் உரையை துவங்குகிறேன். ஒரு மனுஷன் டென்ஷனா வீட்டுக்கு போனா கூல் பண்ற மாதிரி பொண்டாட்டி அமையும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கூலா வீட்டுக்கு போனாவே டென்ஷன் பண்ற பொண்டாட்டி தானே அமையுது. நாம என்ன செய்ய முடியும்? நிம்மதியா இருக்கும் போது பொண்டாட்டியை தேடுறதும், பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியும் தேடுறதும் பல ஆம்பளைங்க வாழ்க்கையா போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கல்யாண சீடி பார்த்தாழற ஆம்பளைங்களை விட, இன்னைக்கு சீரியல் பார்த்தாழற பெண்களை விட கல்யாண சீடி பார்த்தாழற ஆம்பளைங்க அதிகம் சார் நாட்டில். திருமணம் பண்ணுறதுக்கு அறிவு வேணுமா, அன்பு வேணுமா அப்படின்னு. ரைட், நான் நினைக்கிறேன் அறிவு இருந்தால் எவனா கல்யாணம் பண்ணியிருப்பானா? இல்லாதனால தான் நாங்கள் இப்படி மாட்டின்னு முடிக்கிறோம். நமக்கு தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் உணர்வதுக்கு பேர் தான் சார் அறிவு. இந்த அறிவு மனிதனுடைய பேசிக்கான பண்பாடு சார். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஏன்னா எங்கள் அன்பு விட்டு கொடுக்கும். கரெக்ட்ண்ணே, சூப்பரான வார்த்தை. ஆட்டோ பின்னாடி அந்த தத்துவத்தை எழுதலாம். இதே வேலூரில் பேச்சு கட்டு தான் யாரோ ஆட்டோ பின்னாடி அந்த தத்துவம் எழுதியிருக்கிறாங்க. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் நானும் பின்னாடி 6 வச்சு வரேன், வையா விட மாட்டான். ஆனால் இப்போ தத்துவம் மட்டும் விட்டு கொடுப்பவர்கள் என்ன பண்ணுறது இல்லையா, கெட்டு போவது இல்லையா? என்ன சார் வாழ்க்கை? அறிவு எப்போ தெரியுமா உங்களுக்கு பயன்படும்? ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகமாக சந்தித்து பாருங்கள். வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, அறிவும் தானாக உங்களுக்கு விளங்கும் என்பது உங்களுடைய பிரச்சனையில் தான் சார் தெரியும். ஒரு மனிதன் அன்பை இழந்தால் பெருசா பாதிப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அறிவை இழந்தால் 5 ஆண்டுகள் அவன் பாதிக்கப்படுவான்னு எலெக்ஷன் வரும்போது தெரியும்.
ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறோம். அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி படத்தை பற்றி 1000 விசாரித்து வேலை செய்கிற இந்த மூளை ஓட்டு போடுற ஒரு செகண்ட் மட்டும் யோசிக்காமல் போய் பட்டனை அமுக்கிட்டு வந்துடுது. அதனால தான் காலத்தால் அழியாத கண்ணதாசன் என்ன சிறகடித்து எண்ணற்ற கவி படித்து வண்ண தமிழுக்கு வடிவழகை கூட்டி தந்த கவியரசர் கண்ணதாசன் தன் அறிவால் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன தெரியுமா? உன் ஓட்டு ஒரு யோகியனுக்கு விழுந்தால் உனக்கு எதிர்காலம், அயோக்கியனுக்கு விழுந்தால் அவனுக்கு எதிர்காலம், உனக்கு அழிவு காலம்னாரு. சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் பேசுனா சண்டை வந்துருமோன்னு பயப்பட்டு வாழற காலம் தான் சார் இந்த காலம். கரெக்டா? எப்படியாவது கஷ்டப்பட்டு டிகிரி படித்து ஏழைங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம். இதில் எங்கடா நம்ம ஏழையை காப்பாற்றுறதுன்னு அந்த அறிவு அப்புறம் தான் வந்தது. அப்போ காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ரொம்ப டீப்பாக லவ் பண்ணேன். அவளை செல்லமாக அம்மா அம்மானு கூப்பிட்டேன். நீ எனக்கு ஒரு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொன்னேன் சார். ஆனால் அவள் என்னை கழட்டி விட்டு போயிட்டான். என்ன ஃப்ரெண்டெல்லாம் கேட்டாங்க, ஏன்டா அம்மா அம்மானு சொன்னியே, நீ எனக்கு அம்மா மாதிரிலாம் சொன்னியே, உன்னை ஏன்டா கழட்டி விட்டு போட்டா? அதுக்கு அவள் ஒரு காரணம் சொன்னாப்பார். நான் உனக்கு அம்மா மாதிரி ஒரு அப்பா வேணும்ல, அதனால தான் எங்கள் வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ண போயிட்டேன்னா அவன். இப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னா, அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு பார்த்தேன், உன் கன்னத்தில் குழி விழுந்தது, நீ ஏன் பக்கத்து விட்டு சண்முகத்தோடு போய் விட்டா என்றான். வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அன்பு என்கிற ஒரு விஷயம் நம்மை அடிமையாக்கிவிடும். ரொம்ப அருமையாக பேராசிரியர் சொன்னாங்க சார். இன்னைக்கு கலப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள், நான் ஒன்றும் காதல் திருமணத்துக்கு எதிரியானவன் அல்ல. இன்னைக்கு காதல் திருமணம் பண்ணதுனால ஆணவ படுகொலைகள்லாம் நாட்டில் பெருகிறது தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு வீட்டில் எப்பவுமே பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மீது அறிவார்ந்த விஷயமா செய்யறதில்லை. ஒரு புள்ள நரிசு போட்டு வருதுன்னா, உன் சட்டை நல்லா இருக்கு, உன் உடை நல்லா இருக்கு, அப்பா இந்த மேக்கப் நல்லா இருக்கான்னு பொண்ணு கேட்டா யாரும் பாராட்டுறது இல்லை. நான் இருக்கிற டென்ஷன்ல இது வேறவா பா அப்படின்னுவோம். அந்த பொண்ணு ரோட்டுக்கு வருது, சம்பந்தமில்லாத எவனோ ஒருவன் உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, உன் ஹேர் நல்லா இருக்கு, நீ அழகா இருக்குன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய அன்பு தான் அவன் மீது காதலாக மாறி நம் குடும்பத்தை நடுத்தருவில் நிற்க வைக்குதுன்னு சொன்னா, அறிவார்ந்து யோசியுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிக்காமல் வேற யார் சார் ஊக்குவிக்க முடியும்? அதை நினைச்சா நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமை சரியா இருக்கும் நான் நம்புறேன். அறிஞர் அண்ணா ஒருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வாழ்க்கையில் உனக்கு பணமோ பதவியோ பட்டமோ இது எதுவுமே துணை வராது. பணமோ பட்டமோ பதவியோ இது எதுவுமே உனக்கு துணை வராது. எது உன்னை கடைசி வரைக்கும் நேர்மையான வழியிலே நடத்தும் என்று சொன்னால், நீ கற்றுக்கொள்ளுகிற கல்வி என்கிற அறிவு மட்டும் தாண்டான் உன்னை நேர்மையாக நடத்தும் என்று சொன்னார்னா, அறிஞர் அண்ணாவுக்கே தெரிஞ்சிருக்கு அறிவு இருந்தால் தான் நாமெல்லாம் பிழைக்க முடியும்னு. எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். பழி சொல்லுகிற தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில் என்று நாம் உணர்கிறோமோ அதுக்கு பேர் தான் சார் அறிவு. ஏமாற்றங்கள் வரும்பொழுது நமக்கு அறிவு தானாய் வேலை செய்யும். புத்தி இருந்தால் இதை மாதிரி நம்ம செஞ்சிருக்க மாட்டோமே, நமக்குள்ளேயே யோசிக்க தோணும். அதனால் இன்னைக்கு பழி சொல்கிறவங்க யாரும் நமக்கு வழி சொல்ல போகிறன்ற காரணத்தினால எப்பவுமே ஒரு மனித பண்பாய் அடையாளப்படும் பொழுது அவசியப்படுவது சார் அது அறிவு தான் சார். நீங்கள் யாருக்காவது பதம் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிறவங்களை யாருக்காவது உதவி செஞ்சுருப்பீங்க. யாருக்காவது உதவி செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்கள நினைப்பாங்க. நீங்கள் மட்டும் அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக அவங்க நினைப்பாங்க. எப்போ தெரியுமா? உங்களால் மறுபடியும் அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது மட்டும்தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சுயநலம் நிறைய இந்த உலகத்தில் நம்மை நாமை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனித பண்பாய் அடையாளப்படுவது, அது உணர்த்தப்படுவது நிகரில்லாத அறிவே என்று சொல்லி என் மண்ணை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் அதிகம் ஏமாற்றப்படுவதும் அதிகம் நாம் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆட்படுவதும் அறிவுனாலையா அன்புனாலையா? யோசிச்சு பாருங்க. நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது அறிவுனாலையா அன்புனாலையா? யாரை அதிகம் நம்புகிறோம், யாரை அதிகம் நம்புகிறோமோ அவங்க தானே நம்மளை ஏமாத்துறாங்க. அதுக்கு காரணம் எதா இருக்க முடியும்? அறிவா அன்பா? அன்பு. கிட்டத்தட்ட இவர் பேசும்போது நீங்கள் பார்த்தவங்க எல்லாரும் அவர் சொன்ன அத்தனை கருத்துக்கும் நீங்கள் கைதட்டிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றம் வேணும்னா அன்பை விட அறிவை பயன்படுத்தணுங்க. ஒரு வீட்டு வாசலில் 10 பேர் கிரிக்கெட் விளாட்றான் டெய்லி, சின்ன பசங்க. அந்த வீட்டு கண்ணாடியை உடைக்கிறான், கதவை உடைக்கிறான். அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர் பார்த்தார், கூப்பிட்டாருங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டார். 10 பேரும் கை கட்டிட்டு வந்து நின்னா, ஏதோ திட்ட போகிறார், அடிக்க போகிறார். சூப்பராக விளாட்றீங்கடா, என் வீட்டு கதவை கண்ணாடியை டெய்லி உடைக்கிறீங்க, சூப்பர், இதே மாதிரி வந்து விளையாடுங்க, வாரம் வாரம் 100 ரூபா தர்றேன் அப்படின்னு இருக்காரு. ஏடா லூஸாக இருப்பாரோ, ஏன்னா கண்ணாடியை உடைச்சா 100 ரூபா. அதே மாதிரி வந்து விளையாண்டானுங்க, ஒரு வாரம் கழித்து 100 ரூபா கொடுத்தார். பசங்க சந்தோஷமாக போயிட்டான்.
2வது வாரம் வந்து விளையாண்டாங்க, 50 ரூபா கொடுத்தாரு. என்ன 50 ரூபான்னா ஒருத்தன், இப்போ அவ்வளோ தாண்டா இருக்கு வச்சுக்கடான்னாரு. 3வது வாரம் வந்து விளையாண்டான், 10 ரூபா கொடுத்தாரு. என்ன 10 ரூபான்னா, இப்போ அவ்வளோ தாண்டா இருக்கு வச்சுக்கடான்னாரு. 4வது வாரம் வந்து விளையாண்டா 5 ரூபா கொடுத்தாரு. எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. என்ன 5 ரூபா கொடுக்குறீங்க, இனிமேல் 5 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் விளையாட வர மாட்டோம் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை. இன்றைக்கி அன்பு இன்றைக்கி இந்த சமயோஜிதங்க. நம்ம அறிவை பயன்படுத்தினா தான் பல விஷயங்கள். இவர் சொல்கிற மாதிரி இந்த அன்பு ஏமாற்றப்படுகிறது. நீங்கள் நடந்த சம்பவம், +2 படிக்கிற பையன் தன் நண்பனை கூட்டிகிட்டு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வெளியில் போய் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பையனை நாங்கள் கடத்திட்டோம், 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்கள் பையனை ஒப்படைப்போன்னு தான் நண்பனை விட்டு அப்பாவுக்கு பேச சொல்கிறான் ஒருத்தன். கடைசியாக கையும் களமாக காவல்துறையில் மாட்டிட்டான். விசாரித்த போது நாங்கள் வந்து கோவா டூர் போகலான்னு நினச்சோம், செலவுக்கு பணம் இல்லை, அதனால் இப்படி ஒரு பண்ணோன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கமே. அப்பாவையே ஏமாற்றுகிற இன்றைக்கி மோசமான அன்பு இருக்கும்போது அன்பு எப்படி உயர்த்தும் அப்படின்னு அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், அன்பு அப்படின்னு இவங்க எவ்வளவு பேசினாலும் அந்த அன்புங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டிய விஷயம் அறிவு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் தான், நான் அதிகம் சொல்லலை. இன்றைக்கி வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற பெரிய மனிதர்கள், வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள், இன்றைக்கி நம்ம தேசத்தினுடைய முதல் ஜனாதிபதி இங்கே படித்தாருன்னு சொல்கிறோம்ல, 2வது ஜனாதிபதி யாருக்காவது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். சொன்ன டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் 7வது படிக்கும்போது நடந்த சம்பவம். நம்ம 7வது படிக்கும்போது நடந்திருக்கோம். பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க, 10 கேள்வி கேட்டு இவற்றில் எவையேனும் 5க்கு மட்டும் விடையளின்னு அவர் என்ன தெரியுமா பண்ணார்? 10க்கு விடை எழுதிட்டு கீழே எழுதியிருக்காரு, இவற்றில் எவையேனும் 5ஐ மட்டும் திருத்துகன்னு எழுதியிருக்காரு. அதனால தான் நம்ம தேசத்தினுடைய 2வது ஜனாதிபதி ஆக முடிஞ்சது. இன்றைக்கு உயர்ந்தவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்தவர்களுடைய அடையாளம் எல்லாம் அன்பு இல்லைங்க, அவருடைய அடையாளம் எல்லாம் அறிவு தான். அறிவுனால தான் அந்த அடையாளம் அவர்களுக்கு கிடைத்ததுங்கிறதுக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த அன்பை விட வாழ்க்கையில் நம்மை உயர்த்துவது அறிவு தான். அப்படி திருப்பி சொல்லலாமா? அறிவு முக்கியம் தான். நம்ம யாராவது அறிவு வேண்டாம்னு பேச வந்தோம்? வாழ்க்கையில் அறிவெல்லாம் வேண்டாங்க, யாரும் படிக்காதீங்க. இன்னொன்று தெரியுங்களா, ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் நான் கடவுளாக மாற மாட்டேன், அந்த நம்பிக்கை நமக்கு தெரியும். நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுனால நான் கடவுளாகிடுவேனா? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுனால நான் மாப்பிள்ளையாக மாறிடுவேனா? ஆனால் ஒரு நூலகத்துக்கு சென்று வந்தால் ஞானியாக சான்றோனாக மாறுவேங்கிற நம்பிக்கையை புத்தகம் கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த அறிவு நம்மை உயர்த்தும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த அளவுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, நம்ம எடை போட்டு பார்க்கணும்ல. நம்ம இதுவும் வேணும் இதுவும் வேணும் தான். எது அதிக முக்கியம், எது இதை விட உயர்ந்தது, ஒரு படி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் கலாமை பற்றி பேசணும், எல்லோரும் காமராஜரை பற்றி பேசினோம். காமராஜரை பற்றி நம்ம ஒரே வரியில் காமராஜரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஆண்டபோது அவருக்கு தலைகணம் இல்லை, அவர் ஆண்டபோது தலைகணம் இல்லை, அவர் மாண்டபோது மடிகணம் இல்லை, அரசியலில் அவருக்கு ஈடான இலக்கணம் இல்லை. அவருடைய அடையாளம் எது? அவருடைய எளிமை தானங்க. மாணவர்களுடைய சூழலை பார்த்து அவனுக்கு அறிவு வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல அவனுக்கு வயிற்றுக்கு சோறு வேணும்னு நினச்சார்ல. டாக்டர் அப்துல் கலாம் எதுக்கு கொண்டாடுறோம்? அவர் எத்தனையோ கண்டுபிடிச்ச விஞ்ஞானி, அறிவாளி, அதெல்லாம் இருக்கட்டும். அதையெல்லாம் கடந்து ஒரு இளைஞன் மனசை, ஒரு இளைஞன் மாணவனுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சார்ல. ஏய் நீ யோசி அப்படின்னு அவனை யோசிக்க வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய அன்பு இருக்குல்ல, அவன்கிட்ட எளிமையாக போய் பழகினார்ல. வீட்டில் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே உட்காந்துல்லங்க, எல்லாரையும் சமமாக பாவித்து எல்லாருக்கூடையும் அன்பாக பழகின விஷயத்தில் அந்த எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய அடையாளமாக தானே இன்றைக்கி நம்ம கலாமை கொண்டாடுறோம். இப்போ இயற்கைக்கும் மனுஷனுக்கும் ஒரு போட்டி வந்து தான், இயற்கைக்கும் மனுஷனுக்கும். உடனே இயற்கை என்ன பண்ணியிருக்கு, மனுஷன் வந்து இயற்கையை பார்த்து சிரிச்சிருக்கான், புன்னகை வெளிப்படுத்தினானா. இயற்கையை பார்த்து உங்ககிட்ட சிரிப்பு இருக்கா, என்கிட்ட பூக்கள் இருக்குது அப்படின்னு தான். உடனே மனுஷன் யோசிச்சிருக்கான், ஓ நம்மக்கிட்ட புன்னகை இருந்தால் அதுக்கிட்ட பூக்கள் இருக்குது. அப்படி கோபத்தை வெளிப்படுத்தினானா. இயற்கை பார்த்து தான், உங்ககிட்ட கோபம் இருக்கா, என்கிட்ட பூகம்பம் இருக்குது, என்கிட்ட சுனாமி இருக்குது அப்படின்னு அதை வெளிப்படுத்தியிருக்கு. மனிதன் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினானா. உடனே இப்போ இயற்கை பார்த்துச்சான், உங்ககிட்ட இரக்கம் இருக்கா, என்கிட்ட மழை இருக்குது அப்படின்னு பொழிஞ்சுதான். அப்போ தான் மனிதன் தன்னுடைய அன்பையும் விடாமுயற்சியும் வெளிப்படுத்த போது இயற்கை மனிதனிடம் தோற்று போனதான். அன்புங்கிற ஒரு விஷயம் தானங்க மனுஷனுடைய அடையாளமாக இருக்க முடியும். அன்பை தாண்டிய விஷயம் என்னவா இருக்க முடியும்? பொதுவாக ஒரு மருத்துவரை பார்க்கும்போது நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ரொம்ப ராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுவோமா? அவர் ரொம்ப ராசியான டாக்டர்னு என்ன, அவர் என்ன புதுசாக கண்டுபிடிச்சா மாத்திரை எழுதுறாரு? யாரை ராசியான டாக்டர்னு சொல்லுவோம்? நம்ம கூட கொஞ்சம் உட்காந்து பரிவாக பேசுகிறாரு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சரியாயிடும்.
அப்படி நமக்கு நம்பிக்கையை அன்போடு கொடுக்குற ஒரு மருத்துவரை பார்த்து தான் நம்ம ராசியான டாக்டர்னே சொல்கிறோம். பொதுவாக ஒருத்தர் நல்ல மனிதர்னு எதை வச்சுங்க சொல்கிறோம்? அறிவாளியை பார்த்து நம்ம ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லுவோமா? ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளம் எது தெரியுங்களா? அன்பு தான். நீங்கள் எது போனாலும் நம்ம திரும்ப கிடச்சிருங்க. என் வீடை கடனில் என் வீடை விற்றுட்டேன்னா நான் திரும்ப வாங்கிக்கலாம். என்னுடைய சொத்து போயிடுச்சா திரும்ப வாங்கிக்கலாம். வடிவேல் படத்தில் வர்ற மாதிரி ஒரு கிணறு காணாம போனால் கூட திரும்ப தோண்டிக்கலாம் கிணற. ஆனால் வாழ்க்கையில் அந்த ஒழுக்கம் அன்பு இருக்குது பார்த்தீங்களா? ஒழுக்கமான அன்பு அது போனால் திரும்ப வராது. நீங்கள் எம்எல்ஏவை கூட முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லலாம், முன்னாள் எம்பின்னு சொல்லலாம், முன்னாள் அமைச்சருன்னு சொல்லலாம். இவர் முன்னாள் மானஸ்தருங்க அப்படி சொல்ல முடியுமா? நேற்று வரைக்கும் மானத்தோடு தாங்க இருந்தார், இன்றைக்கி தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? வாழ்க்கையில் மானம், அந்த அன்பு, இரக்கம், கருணை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதே இந்த அன்பு தாங்க. இதுவும் சரிதான் இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வரலை. இது அறிவு மேலோங்கியது தான், அன்பு மேலோங்கியது தான். ஆனால் இந்த அறிவு என்பது நம்மை யார் என்று அடையாளப்படுத்தும். இந்த அறிவு என்பது நம்மை அடையாளப்படுத்தும். ஆனால் இந்த அன்பு தான் வாழ்க்கையை அறுத்தப்படுத்தும். இந்த அறிவு போதிக்கும், இந்த அறிவு போதிக்கும், இந்த அன்பு நம்மை சாதிக்க வைக்கும். அறிவில்லாத அன்பு ஆபத்தில்லை. இந்த அறிவில்லாத அன்பு ஆபத்தில்லை, ஆனால் அன்பில்லாத அறிவால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இதுகாரம் இருந்து கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.